இப்படி ஒரு கார்னரில் வச்சுக்கோங்க. இந்த ஒரு பாயிண்ட்டும் இந்த ஒரு பாயிண்ட்டும் இருக்கும். ஸோ அது ரெண்டுக்கும் இடையில இப்படி
ஸோ எக்ஸஸ் எல்லாம் வந்து நம்ம சிசர் வச்சு கட் பண்ணிடணும். இப்போ நான் சிசர் வச்சு கட் பண்ணிட்டு எப்படி இருக்குதுங்கிறத காமிக்கிறேன். தெரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம நல்லா இம்ப்ரெஷன் கொடுக்கும்போது இந்த இடத்துல மார்க்ஸ் தெரியும். ஸோ இது எல்லா பக்கமும் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேங்க. ஸோ இப்போ அந்த டூல்ஸ் வச்சு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இப்படி இம்ப்ரெஷன்ஸ் கிடைச்சிருக்குங்க. தெரியுதுங்களா? ஸோ அந்த இம்ப்ரெஷன்ஸை வச்சு நம்ம அப்படியே மடிச்சுக்க வேண்டியதாங்க. இப்போ நம்ம அதில் வச்சு மடிச்சுட்டே வந்தோம்னா இந்த மாதிரி வந்துடுங்க. ஸோ இதை வந்து நம்ம இப்படி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கணும். இப்படி கவர் பண்ணால் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி வந்துடும். ஸோ இந்த சைட்ஸ் எல்லாம் வந்து நம்ம இப்போது கம் போட்டு ஒட்டணும். ஸோ நான் இதை எப்படி ஒட்டிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காட்டுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் இந்த ரெண்டு சைடும் நம்ம கம் போட்டு ஒட்டிக்கணுங்க. இந்த சைடு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஓப்பன் ஸ்பேஸ். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்கணுன்னா லைக் ஜுவல்லரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா நட்ஸு, இல்லை வந்து சாக்லேட்ஸ், இது மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி கட்டி கூட நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுத்துக்கலாங்க. சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் நீங்கள் கொடுக்கும்போது இந்த பாக்ஸே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இல்லை யாராவது ஸ்பெஷல் பர்சனுக்கு நீங்கள் வந்து கிஃப்ட் கொடுக்கணுன்னா கூட இந்த மாதிரி பாக்ஸ் உங்கள் கையாலேயே பண்ணி நீங்கள் கிஃப்ட் கொடுக்கலாம். ஸோ இந்த கயிறுக்கு பதிலாக நீங்கள் சாட்டின் ரிப்பன் இல்லை வேறு ஏதாவது ஒரு எம்ப்ளிஷ்மெண்ட் நீங்கள் ஒட்ட வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஏதாவது குவில்லிங் பேப்பரில் ஏதாவது டிசைன்ஸ் பண்ணி கூட நீங்கள் இங்கே ஒட்ட வைக்கலாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.